ஒருமுறை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தலைவலி வந்தது. மருத்துவர்கள் எவராலும் தலைவலியின் காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு மருந்தும் வேலை செய்யவில்லை. ஸ்ரீ கிருஷ்ணர், ஒரு மருந்து வேலை செய்யும். அது என்னவென்றால், என்னுடைய ஒரு பக்தனின் பாத தூசியை எடுத்து தன் தலையில் பூசினால் என்னுடைய தலைவலி போய்விடும் என்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த இடமாகிய துவாரகாவில் பக்தர்களே இல்லையா என்ன? அநேக பக்தர்கள் இருந்தார்கள். ஆனால் எத்தனை பக்தர்கள் தங்கள் பாத தூசியை கடவுளின் தலையில், ஸ்ரீ கிருஷ்ணரின் தலையில் வைப்பார்கள்? ஏனெனில் வேத நூல்கள், நீங்கள் உங்கள் பாத தூசியை கடவுளின் தலையில் வைத்தால் நீங்கள் நரகத்திற்கு போவீர்கள், அது பாவ செயல் என்று கூறுகின்றன. அதனால் யாரும் நரகத்திற்கு போகவும் விரும்பவில்லை. பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் தனது தூதர்களில் ஒருவரான உத்தவரை பிருந்தாவனத்திற்கு அனுப்பினார். உத்தவர் பிருந்தாவனத்திற்கு வந்தவுடன் கோபிகைகள் உத்தவரிடம், "ஓ, எங்களிடம் சொல்லுங்கள், துவாரகையில் என்ன செய்தி? கிருஷ்ணர் எப்படி இருக்கிறார்? எல்லாம் சரியாக இருக்கிறதா?" என்று கேட்டனர். அதற்கு உத்தவர், "ஸ்ரீ கிருஷ்ணர் நலமாக இருக்கிறார், ஆனால் அவருக்கு தலைவலி இருக்கிறது" என்றார். உடனே, "அவருக்கு தலைவலியா? அங்கு நல்ல மருத்துவர்கள் இல்லையா? அங்கு வைத்தியர்கள் இல்லையா?" என்று கூக்குரல் எழுந்தது. "அவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் மருந்துதான் இல்லை" என்று உத்தவர் கோபியரிடம் கூறினார். "என்ன மருந்து என்று சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?" என்று கோபிகைகள் கேட்டனர். "பக்தர்களின் பாத தூசி தேவைப்படுகிறது" என்று உத்தவர் கூறினார். உடனே அவர்கள், "உங்களுக்கு எவ்வளவு வேண்டும்? வண்டி முழுவதும் எடுத்துப் போங்கள்" என்றனர். உத்தவர் கோபிகைகளிடம், அவர்கள் தம் பாத தூசியை கிருஷ்ணருடைய தலையில் வைத்தால் அவர்கள் நரகத்திற்கு போவார்கள் என்பதை ஞாபகப்படுத்தினார். "பரவாயில்லை, நாங்கள் நரகம் போவதாக இருந்தாலும் அங்கு 14,000 வருஷங்களுக்கு இருக்க வேண்டும் என்றாலும் அது எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. நீங்கள் தூசியை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். எங்கள் கண்ணனுக்கு தலைவலி இருப்பது எங்களால் தாங்க முடியாது" என்று கோபிகைகள் கூறினார்கள். கோபிகைகளின் அன்பில் சிறிது கூட சுயநலம் இல்லை. நான் நான் என்பது முழுமையாக கரைந்துவிட்டது. அவர்கள் உயிரோடு இருந்தாலும் இல்லாதது போல் பற்றோ பாரமோ இன்றி இருந்தார்கள். விசாலமான பரந்த உள்ளத்துடன் அவர்கள் இருந்தார்கள். இது போன்று இன்னும் அநேக கதைகள் இருக்கிறது. So this is very nice story, right? Bye bye.